நீங்கள் எப்போவாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ரோட்டில் போகிற மாருதி பலேனோவும் டொயோட்டா கிளான்ஸாவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னு. மாருதி கிராண்ட் விட்டாரும் டொயோட்டா ஐரைடரும் ரெண்டுமே ஒன்று தான். மாருதி ஃப்ரான்ஸோட ஜெராக்ஸ் காப்பி தான் டொயோட்டா டைசர்னு. வேர்ல்டுலேயே முன்னணி கார் கம்பெனியான டொயோட்டோ ஏன் இந்தியாவில் மாருதி செஞ்ச கார்ஸ் எல்லாம் அவங்க லோகோ ஊட்டி விற்கிறாங்க? இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, டொயோட்டா இந்தியாவோட டோட்டல் சேல்ஸில் பாதியாம். தட் மீன்ஸ் 50% இந்த மாருதி ரீபேஜ்டு கார்ஸ் தான். இந்த ரெண்டு பெரிய கம்பெனிஸும் ஏன் இந்த வேலை பார்க்குறாங்க? இதில் யாருக்கு லாபம்? வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் பேட்ச் இன்ஜினியரிங். ஒரு கம்பெனி கார் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இன்னொரு கம்பெனி அந்த காரை வாங்கி சின்னதாக பம்பர் மற்றும் லைட்ஸை மாற்றி அவங்க லோகோ ஊட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டு காருக்கும் இன்ஜின், சேசஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே 100% சேம் தான். ஆனால் ஏன் டொயோட்டா மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் இதை பண்ணணும்? அதுக்கு காரணம், டொயோட்டாவுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. டொயோட்டாவோட ப்ராப்ளம் என்ன? இனோவா மற்றும் ஃபார்ச்சுனர் மாதிரி பெரிய கார்ஸில் அவங்க தான் கிங். ஆனால் 10 லட்சத்துக்கு கீழே உள்ள பட்ஜெட் கார்ஸில் அவங்களால வின் பண்ண முடியல. அவங்க ரிலீஸ் பண்ண எட்டியாஸ் மற்றும் லிவா பெருசாகிட்டா அதில் புதுசாக ஒரு ஸ்மால் காரை ரிசர்ச் பண்ணி ஃபேக்ட்ரியில் போட்டு உருவாக்க 1000 கோடி மேலே செலவாகும். அதுக்கு பதிலாக பட்ஜெட் கார்ஸில் மாஸ்டரான மாருதி கிட்டே இருந்து பலேனோவை வாங்கி கிளான்ஸான் விட்டுட்டாங்க. இதனால் டொயோட்டாவுக்கு R&D செலவு மிச்சம் மற்றும் ஷோரூமுக்கு நிறைய புது பட்ஜெட் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இப்போ மாருதிக்கு இதில் என்ன லாபம்? மாருதி கிட்ட பட்ஜெட் கார்ஸ் இருந்துச்சு, ஆனால் ஃபியூச்சருக்கு தேவையான ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி அவங்க கிட்ட இல்லை. அதுதான் டொயோட்டாவோட மாஸ்டர் ஏரியா. ஸோ டொயோட்டா அவங்களோட ஹைப்ரிட் இன்ஜின்ஸை மாருதிக்கு கொடுத்தாங்க. அதுதான் கிராண்ட் விட்டாரில் இருக்க இன்ஜின். இன்னொரு விஷயம், மாருதிக்கு எப்போவுமே பட்ஜெட் கார் மேக்கர் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் இருந்துச்சு. 30 லட்சம் போட்டு ஒரு மாருதி கார் வாங்குற அளவுக்கு மக்களுக்கு தயக்கம் இருந்துச்சு. ஸோ டொயோட்டா இனோவா ஐக்ராஸை ரீபேட்ச் பண்ணி மாருதி இன்விக்டோன்னு விற்றாங்க. இதனால் மாருதியோட பிராண்ட் வேல்யூவும் ப்ரீமியமாக மாறிச்சு. ஆனால் இதில் ஒரு ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. டொயோட்டா அவங்களோட க்ரௌன் ஜுவலான ஃபார்ச்சுனர் மற்றும் இனோவா கிறிஸ்டாவை மாருதிக்கு தரவே இல்லை. அதே மாதிரி தான் மாருதி அவங்களோட பெஸ்ட் செல்லரான டிசையர் அண்ட் ஷிஃப்ட் டொயோட்டாக்கு தரவே இல்லை. அவங்க பிராண்ட் ஐடென்டிட்டியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆஸ் அ பையர் நீங்கள் எதை வாங்கணும்? ரெண்டு காரும் ஒன்று தான். மாருதியில் சர்வீஸ் நெட்வொர்க் எப்போவுமே ஸ்ட்ராங் அண்ட் டொயோட்டோவில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்டியே அதிகமாக கிடைக்கும். சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.